இது ஒரு பையனோட உடம்புக்குள்ள இருக்கலாம். மோசமான பயங்கர டிராமாட்டிக்கான ஒரு சூழ்நிலையில இருந்து உயிரோட வந்த பையனா. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பையன் இப்ப கோமால இல்ல. நார்மலா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த பையனுக்குள்ள தன்னால ஈர்க்கப்பட்டு அவனோட உடம்புக்குள்ள போய் சேர்ந்துட்டாலாம். அந்த பையனுக்குள்ள பயங்கரமான எனர்ஜி இருக்கான். அவனோட உடம்புக்குள்ள போனோடனே அவளால கூட அந்த எனர்ஜியை வந்து தாங்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு என்கிட்ட சொன்னான். பயங்கரமான சோகம், வருத்தம், துக்கம், கோவம், பாசம், இந்த மாதிரி எல்லா பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அவனுக்குள்ள அடைஞ்சு கிடக்கு. அவனோட எனர்ஜியை மட்டும் அவன் வெளிப்படுத்தினானா யாராலுமே அதை தாங்க முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எனர்ஜி அவன் கிட்ட இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த பையனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து நம்ம அங்கிள் கொலை பண்ண அந்த ஈவில் ஸ்பிரிட்டை நம்ம கண்டுபிடிச்சு அதை மேல அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இது எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு, ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, அவங்க எனக்கு பண்ண விஷயம் எல்லாமே உனக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ நீ? நான் அடி வாங்குறேன் அப்படிங்கறத தாண்டி நீ அடி வாங்கிருவியோ அப்படிங்கறதாண்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உன்னை நினைச்சாதான் எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாயிருவான். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்மளால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியா நடந்து வந்துட்டு இருப்பான். ஆனா அவங்க நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோ போற வழியிலேயே நம்ம ஹீரோக்காக அந்த பசங்க வெயிட் பண்ணி